ஸோ இந்த மஹேந்திரா தாரில் நம்ம ஏஆர்சி சஸ்பென்ஷன் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். வாங்க இதோட ரைட் குவாலிட்டி எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் கப் ஹையஸ்ட் ப்ரோ. ஸோ ஸ்டாக்ல இருந்து ஏஆர்சி சஸ்பென்ஷன் மாற்றினா நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்கலாம்? மஹேந்திரா தாரில் மெயின் கம்ப்ளைண்ட்டே பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப தூக்கி தூக்கி போடுறது, ரொம்ப சிவியர் பாடி ரோல், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஸ்டாக் சஸ்பென்ஷன். ஏஆர்சி அப்கிரேடு பொறுத்தவரையில் இதை பாருங்கள், இந்த ரோட்டில் அவ்வளோ அண்டிலேஷன்ஸ் இருக்குது, ரொம்பவே ஸ்மூத்தாக வண்டி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இப்போது ரைட் டர்ன் எடுக்கலாம், பாடி ரோல் எப்படி இருக்குன்னா கன்சிடரபிளாக குறைஞ்சிருக்கு. ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறோம், வண்டி ரீபவுண்டு நல்லா இருக்கு, வெரி வெல் கண்ட்ரோல்டாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு லோ ஸ்பீட்ஸில் டெய்லி யூஸ் பண்ணுறதுல தெரிகிற டிஃப்ரென்சஸ். ஹை ஸ்பீடில் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஹைவேஸில் இருக்க அண்டிலேஷன்ஸில் வண்டி குதிச்சுட்டே போகும், கான்ஸ்டண்ட்டாக வண்டி மூவ்மெண்ட்லேயே இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஹை ஸ்பீட் ரன் ட்ரை பண்ணலாம். ஹார்ட் ஆக்சலரேஷன் அப்போ பெரிய நாஸ் லிஃப்ட் கிடையாது. లేట్ చేసుకురా தொட்டிலேருந்து ஹார்ட் பிரேக்கிங். வண்டி இப்பதான் கண்ட்ரோல்ல இருக்கு. ஹை ஸ்பீட்ல லேன் சேஞ்சா இருக்கட்டும், ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே வண்டி நம்ம கண்ட்ரோல்ல. ஓ நியூ தார் கஸ்டமர்ஸ், இது நாங்களே இன்ஸ்டால் பண்ணி நான் இந்த வண்டியை ஸ்டாக் சஸ்பென்ஷன்லேயும் ஓட்டி பார்த்தேன், ஏஆர்சி சஸ்பென்ஷன்லேயும் ஓட்டி பார்த்தேன். நல்ல டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால